ஹாய் 5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு கிஃப்டிங். உங்கள் பர்த்டேக்கு உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு gift கொடுப்பாங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் gift பிடிக்காம இருக்கும்? எல்லாருக்குமே பிடிக்கும். வயசு வித்தியாசம் இல்லாமலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இப்போ ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி வந்தால் தான் gift கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கிஃப்டை வாங்கி சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்கலாம். மனைவி சந்தோஷப்படுறதை பார்த்து ரசிக்கலாம், அவரும் சந்தோஷப்படலாம். அது மாதிரி ஊரில் உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, ஊருக்கு போகிறீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்படியே பூரிச்சு போயிடுவாங்க. செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது போன மாதம் என்னுடைய பர்த்டேக்கு என்னுடைய கிராண்ட் டாட்டர், அவளுக்கு 10 வயசு இருக்கும், எனக்கு ஒரு gift கொடுத்தா. அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிஃப்ட்டு. இது ஒரு அவள் பார்க்குற ஒரு கார்ட்டூனில் உள்ள கார்ட்டூன் கேரக்டரான். எனக்கு அந்த கார்ட்டூன் நான் பார்த்ததும் கிடையாது. அந்த கார்ட்டூன் கேரக்டர் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் இதை அவள் எனக்காக சூஸ் பண்ணி அதை கிஃப்ட் ராப் பண்ணி என்கிட்ட கொடுத்து நான் அதை பிரித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை அதில் பென் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், எப்படினாலாச்சும் அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக இருந்துச்சு. அது அவளுடைய அன்பின் வெளிப்பாட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பர்த்டேக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, என்ன வாங்கி கொடுப்பீங்கன்னு இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பர்த்டே வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் எத்தனை கிஃப்ட்ஸ் வாங்கியிருப்பீங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நீங்கள் அந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வளர்ந்தாச்சு, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு இப்போ வேலைக்கும் போயிட்டீங்க. வேலைக்கு போன பிறகு உங்கள் அப்பா அம்மாவுடைய பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நாட்களில் மறக்காமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விஷ் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்களா? நான் அங்கே தூரத்தில் இருக்கேன், நோ ப்ராப்ளம். இப்போ தான் நீங்கள் எங்கே இருந்தாலும், இப்போ உங்கள் அம்மாவுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன்லைன்லேயே கிஃப்ட் என்னன்னு சூஸ் பண்ணி அவங்க பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிவிட முடியும்ல. இப்போ எல்லாமே அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு. அப்போது நீங்கள் அப்படி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்கீங்களா? கொடுத்து தான் பாருங்களேன், அப்படி குழந்தைத்தனமாக சந்தோஷப்படுவாங்க, பூரிச்சு போயிடுவாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் கிஃப்டெல்லாம் வாங்கிக்கணும், அப்படி சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசை இருக்காதா என்ன? கொடுத்து பார்த்தா தானே நமக்கு தெரியும் இல்லை? நீங்கள் உங்கள் பெற்றோருக்கோ இல்லை கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பர்த்டேயாக இல்லாமல் இருக்கலாம், வெட்டிங் ஆனிவர்சரியாக இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக கூட இருக்கட்டுமே, ஒரு 100 rupeesக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கிஃப்டாக கூட இருக்கட்டும், ஒரு சின்ன பொம்மையாக கூட இருக்கட்டும், அதை அழகாக கிஃப்ட் பேப்பரில் ரேப் பண்ணி சர்ப்ரைஸாக கொண்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அது ஒரு பரிமாற்றம், அன்பின் பரிமாற்றம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கட்டாயம் செய்யணுமா? உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கிடைச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அப்போ மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை செய்யணும்ல. பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு கிஃப்ட் வாங்க பிடிக்கும்ல, அடுத்தவங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கும்ல, அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்பனா நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுடையவர்கள், அவங்கள சந்தோஷப்படுத்தும்படி ஏதாவது இந்த மாதிரி செய்து தான் பாருங்களேன். வாங்கிறத காட்டிலும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்களும் சந்தோஷப்படலாம். ஸோ செஞ்சு பார்க்குறீங்களா? ஸோ இன்னைக்கு கிஃப்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் மட்டும் கிஃப்ட் வாங்குறதுல சந்தோஷப்படக்கூடாது, மற்றவங்களுக்கும் நீங்கள் இந்த கிஃப்டிங்கை செய்யணும். உங்களுடைய வீட்டில் உள்ள அப்பா அம்மா அக்கா அண்ணன் தங்கச்சி, உங்களுடைய கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ இப்படியெல்லாம் கொடுத்து பாருங்கள். அவங்க சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷப்பட முடியும். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.